இந்த காலத்தை நம்மளால் மாற்ற முடியுமா? இதுக்கான பதில் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. கரெக்டு தானே? ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி தான். அப்போ இது ரிலேட்டடான ஒரு சினாரியோ பார்க்கலாம். அமெரிக்காவோட பிரபல பத்திரிகை நிறுவனத்தின் பதிப்பாளர் பிரெட் ஹெலர்ஷிட் அப்படிங்கிற பதிப்பாளர், ஆசிரியரும் கூட. அவங்க நாட்டில் இருக்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு கிராஜுவேட் ஃபங்க்ஷனுக்காக சீஃப் கெஸ்ட்டாக போகிறார். அப்போ அவர் பேசும்போது மாணவர்களை பார்த்து கேட்குறாரு, உங்களை எத்தனை பேர் மரத்தை ரம்பத்தால் அறுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நிறைய பேர் கை தூக்குறாங்க. இப்போ மறுபடியும் அவங்கள பார்த்து, எத்தனை பேர் மரத்தூளை ரம்பத்தால் அறுத்துருக்கீங்க அப்படிங்க. மரத்தூளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ரௌடே சைலண்டாக இருக்குது. யாரும் கை தூக்கல, அமைதியாக இருக்காங்க. மரத்தூளை ரம்பத்தால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம கவலைப்படுறதுனால நம்மளோட கடந்த காலத்தை மாற்ற முடியாது. அப்போ நம்ம எவ்வளோ தான் கவலைப்பட்டாலும், எவ்வளோ தான் அழுதுட்டு கடந்தாலும் நம்மளோட கடந்த காலத்தை கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு நம்ம அதை நினச்சி கவலைப்பட்டுருக்கோன்னா நம்ம முட்டாள் தானே. அப்போ நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை வச்சு இப்போ நம்ம சில விஷயங்கள் அதில் கற்றுருப்போம். அங்கே நடந்த தப்புனால சில விஷயங்கள் கற்றுருப்போம். அதை வந்து நம்மளோட எதிர்காலத்தில் பயன்படுத்தி யூஸ் பண்ணி நம்ம கடந்து போகணுமே தவிர, கடந்த காலத்தில் நினச்ச விஷயத்த நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் இப்படி இருந்திருக்கக்கூடாது, இவங்கள நம்பியிருக்கக்கூடாது, இல்லை நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம நினச்சி வருத்தப்படுறதுனால ஒரு பலனுமே கிடையாது. இப்போ வெற்றியாளர்கள் எல்லாருமே, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் என்ன பலன் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ இதை நான் பண்ணுறதுனால எனக்கு என்ன பலன்? எனக்கு பர்சனலாக என்னோடய லைஃப் க்ரோத் ஆகுமா, இல்லை ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா, இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களாம் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும். அப்போ இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த விஷயத்த பண்ணுவாங்களாம். அப்போ நம்மளும் ஒரு பெரிய வெற்றியாளர் ஆகணும், பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல. ஆனால் எந்த பலனுமே இல்லாத கவலையை நினச்சி நம்ம ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? அதை ஏன் நம்ம கூட வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே திரிகிறோம்? அதனால் எந்த பலனுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை பலன் இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த பலனுமே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அப்போ அந்த விஷயத்த பட வேணாம். அதனால் பலன் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பலன் இருக்குது. உங்களோட லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படும். இல்லை நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம அதை நினச்சி கவலைப்படலாம், அதை பண்ணலாம். அது எந்த பலனுமே இல்லாத போது நம்ம அந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இப்போ எதை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எது பலன் தருமோ, இந்த விஷயங்களை பண்ணால் எனக்கு ஒரு பலன் இருக்குது, என்னோடய லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பண்ணணுமே தவிர, கடந்த காலத்தை நான் மாற்றி ஆகணும், இல்லை கடந்த காலத்தில் நான் இதை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவங்களை நம்பியிருக்கவே கூடாது, இந்த விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இதனால எந்த பலனுமே கிடையாது. நம்ம இருக்க நிகழ்காலத்தையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு எதிர்காலம் நல்ல விதமாக அமையணும் அப்படின்னா இப்போ எந்த மாதிரி இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பயனுள்ளதாக நமக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தை நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம்.